இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் இது ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சு கொண்டு வரான்னா ஏன் கொண்டு வரான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது. அவனுக்கு தெரியாத இத்தனை பேர் இது எதிர்ப்பாங்க, இத்தனை பேர் ஆதரிப்பாங்க, இது தோற்கடிக்கப்படும் தெரியும். தெரிஞ்சும் அதை ஏன் கொண்டு வரானா, நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அதை எப்படி பார்க்குறேன்னா, அவன் ரொம்ப நுட்பமாக செயல்படுறான். தனக்கு கீழே இருக்கிற வேறு மட்டத்தில் இருக்கிற அத்தனை அணிகளுக்கும் அவன் என்ன பண்ணுறான், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும், அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடாக இதை செய்கிறான்னு தான் நான் பார்க்குறேன். இதே சிபிஎம் சிபிஐக்கு நேரடியாக ஒரு கேள்வி வைப்போம். நீங்கள் இடதுசாரி அரசியல் பேசுகிறீர்கள், கம்யூனிசம் பேசுகிறீர்கள், பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிறீர்கள், என்னைக்காவது ஒரு நாள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் திமுக காசு கொடுக்காத கட்சி உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை சொல்ல துணிவு இருக்கா உங்களுக்கு? சொல்ல முடியல, நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்லாதீங்க. திமுகவுக்கான இணைய கைக்கூலிகள் மாதிரியே சிபிஎம்க்கு இணைய கைக்கூலிகள் இருக்காங்க. நீங்கள் சிபிஎம் சின்ன விமர்சனம் பண்ணிட்டா போதும், உடனே இவர் தூய்மைவாதம் பேசுறாரு, அந்த வாதம் பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாருன்னு ஏறி அடிக்க வந்துடும். நான் கேட்குறேன், கேரளாவில் நீங்கள் தேர்தல் அரசியலில் நின்று விழிஞ்சும் துறைமுகம் வந்து நீங்கள் யாருக்காக வேலை பார்த்து கொடுத்தீங்க? கேரளாவில் நீங்கள் வசதி அதானியோட கை கோர்த்து நிற்கிறீங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு கார்பரேட்டுக்கு எதிரி, நாங்கள் முதலாளிகளுக்கு எதிரி அப்படின்ட்டு இங்கே ஒரு போலி நாடகம் நடத்துறீங்க. இதே புரட்சிகர இயக்கங்கள்லேருந்து மேடைகளில் உழைக்கும் மக்களேன் முழங்கின மருதையன் உட்பட ஆட்கள் இன்னைக்கு திமுகவுக்கு என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் முழங்கி அந்த மேடைகளுக்கு கீழே இருந்த அத்தனை தோழருடைய அவ்வளோ உழைப்பை தாங்கி தின்று அந்த மேடையில் நின்று முழங்கிய அந்த துரோகிகள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சாதாரணமாக திமுகவுக்கு ஒரு ரொம்ப கேவலமான பிஆர் வேலை பார்க்கறதுக்கான வேலை பார்க்குது. விஜய் ஒரு பெரிய சுயமோகிய, ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாகனத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எப்படி இருக்குது, கேப்ரே டான்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ உன்னுடைய மனநிலை என்ன? நீ அந்த கூடிய கூட்டத்தை நீ என்னவா பார்க்குற? அந்த மக்களை நம்ம தொடர்ச்சியாக தற்குறின்றோம். அது இல்லை, தற்குறி இல்லை அவங்க. ஏன்னா அவங்க அரசியல் வயப்படுத்தப்படாதவர்கள். இன்னைக்கு இந்த விஜய் கூடுற கூட்டம், அவன் வரும்போது அந்த பைக்கில் போகிற கூட்டம், அந்த கத்துற கூட்டம், கூப்பாடு போடுற கூட்டம் எல்லாமே தேர்தல் அரசோட தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். இந்த இயக்கத்தை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இதை நாம் அவர்களை திருத்துவது நம்மளுடைய வேலை கிடையாது. இந்த இயக்கத்தை நாம் தெரு தெருவாக படிப்படியாக திண்ணை திண்ணையாக எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இப்படி ஒரு தேர்தல் நேரத்திலே இப்படி ஒரு முக்கியமான அவசியமான இயக்கத்தை முன்னெடுத்த புரட்சிகர மக்கள் அதிகார தோழர்களுக்கும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பரவுவது பாசிச பயங்கரவாதம், தேர்தல் பாதை உதவாது, தெருவில் இறங்கி போராடு. ரொம்ப முக்கியமான முழக்கம், காலத்தின் தேவையான முழக்கம். இது வெறுமனே தேர்தலுக்காக வந்த முழக்கம் அல்ல. இது தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஏற்பட்ட பல அழுத்தங்களின் காரணமாக, பல தேவைகளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு முக்கியமான முழக்கமாகவே நான் பார்க்கிறேன். இது நான் இதை எப்படி என்னோட பார்வையிலிருந்து பார்க்கணும்னு விரும்புகிறேன்னா, தோழர்கள் நிறைய இன்னும் அமைப்பு சார்ந்து தத்துவம் சார்ந்து நிறைய விரிவாக விளக்கமாக பேசுவார்கள். நான் ஒரு பாமர பார்வையிலிருந்து, ஒரு மக்கள் பார்வையிலிருந்து இதை எப்படி நான் அணுகிறேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த பேச விரும்புகிறேன். நான் போன சட்டமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நானும் ஒரு அரை மயக்கத்தில் இருந்த ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எனக்கு ஒரு அரை மயக்கம் போதிக்கப்பட்டது. எனக்கு தேர்தல் குறித்து சில பார்வைகள் இருந்தது, தீவிரமான அதை விளக்க வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான பார்வை இருந்தது. ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் போல் ஒரு புற அழுத்தம் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பிஜேபி வந்துடும், உள்ளே வந்துடும், நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேர்தலில் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அரை மயக்கம் இருந்த காலத்தில் நானும் போன சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்காக மட்டுமே அதில் ஒரு முடிவெடுத்தேன். திமுகவுக்கோ இல்லை மாற்றுக் கட்சிகளுக்கோ பிரச்சாரம் செய்ய போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சிபிஎம் போட்டியிடுகிற தொகுதிகளில் மட்டுமே போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் போனேன் நான். அது ஒரு அரை மயக்க நிலையாக நான் இப்பொழுது உணர்கிறேன். அந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் ஜெயிச்சு நான் ஏன் போனேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நான் அதை சீர்தூக்கி பார்க்கும்போது, இல்லை நான் போன காரணத்தை அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த அரை மயக்கம் ஒரு வெற்று மயக்கமாக தான் எனக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. நான் அந்த முடிவுக்கு வந்தேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னா, ஒரு தொடர்ச்சியாக நம்ம யார் பக்கம் போய் நின்னோம், குறிப்பாக இடதுசாரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் போய் நின்னோம் சிபிஎம் பக்கத்தில். ஆனால்
அதுக்கு அடுத்து தேர்தல் முடிந்து அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், இல்லை இந்த பாஜக விரட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு போலி மயக்கத்தில் நானும் இருந்தேன் அந்த காலத்தில். ஆனால் தொடர்ச்சியாக செயல்பாடுகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு வந்து தேர்தல் மீதான அந்த ஒரு விலகல் வந்து இன்னும் வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து தேர்தலேருந்து விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நான் இன்று வரை நகர்ந்து தான் ஒரு இறுதியான ஒரு முடிவை எட்டி இருக்கிறேன். தேர்தல் பாதை வந்து திருடர் பாதை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு அதுதான் முக்கியமான ஒரு என்னுடைய அரசியல் பாதையில் தீர்மானமாக இந்த இடத்துல நான் முன்மொழிகிறேன். எப்படி நான் அந்த விரக்திக்கு வந்தேன் அப்படின்னா, இப்போ சிபிஎம்காக நான் பிரச்சாரத்துக்கு போனேன். ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அவங்களுக்காக பிரச்சாரத்துக்கு போனேன். போய் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகிறேன். திருவண்ணாமலைக்கு போகும்போது திருவண்ணாமலையில் பாலியப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து சிப்காட்டுக்காக இந்த ஆளும் திமுக அரசு வந்து நில எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 கிராமம் அந்த திருவண்ணாமலையை சுற்றி இந்த கவுத்தி வெடிப்பு மலை வந்து திருவண்ணாமலையில் கவுத்தி வெடிப்பு மலை வந்து ரொம்ப முக்கியமான மலை. நம் தோழர்களுக்கெல்லாம் தெரியும். அது ஏற்கனவே வந்து ஃபேக்சைடு எடுக்கிறதுக்காக அந்த கவுத்தி வெடிப்பு மலையில் வந்து ஜிண்டால் நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக பெரும் முயற்சி எடுத்தாங்க. அது தோல்வி அடைஞ்சது. அதுக்கடுத்து அதே பகுதியில் வந்து 8 வழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதுவும் அந்த மக்கள் போராடி தோற்கடிக்க வைத்தார்கள். அதோட தொடர்ச்சியாக வந்து சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் வேற ஒரு வேலையாக போனோம். அந்த பகுதியில் வந்து படம் எடுக்கிறதுக்கு போயிட்டு அந்த பகுதியில் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அங்கே உள்ள ஒரு கல் ஒட்டர்கள் குடியிருப்பு ஒன்று இருந்துச்சு. அங்கே நாங்கள் போகும்போது நாங்களும் அங்கே திருவண்ணாமலையில் உள்ளூர் நம்மளுடைய மார்க்சிய லெனிய தோழர்கள் அங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. கண்ணன் தோழர், வழக்கறிஞர் கண்ணன் தோழர், இன்னும் 2-3 தோழர்கள் இருக்காங்க. அவங்களோட நாங்கள் அங்கே போகும்போது அந்த மக்கள் வந்து கல்வெட்டர் மக்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பல வருடமாக இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு பட்டா கிடையாது, ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பாலியப்பட்டு கிராமத்துக்குள்ளேயே கால் வச்சு போனோம். அப்போ போகும்போது அந்த மக்கள் வந்து எங்களை என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சசிகுமார் அவர்களை வந்து நாங்கள் சந்திக்க போனோம். அப்போ அவரு சொன்னார், இல்லைங்க நாங்கள் பட்டாவுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு ரெடியாக இருக்கிறோம், எங்கள் சைடு பிரச்சனை கிடையாது, ஊராட்சி நிர்வாகம் சார்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னென்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இது வந்து சிப்காட்டுக்காக நிலம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த கிராம மக்கள் ஒரு 11 முக்கியமான கிராமம், அதை சுற்றி ஒரு 55 சிறு சிறு கிராமங்கள் இருக்கும். அந்த மக்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு குழுவாக வந்து மக்கள் குழுவை கட்டி அவங்கள வந்து அந்த போராட்டத்துக்காக நாங்கள் பின்னால் இருந்து செயல்பட்டோம். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெரிய விழிப்பு ஏற்பட்டது. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சிபிஎம் தோழர்கள் வந்து மக்கள் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போனோமோ, அது இல்லை அப்படிங்கிறது வந்து அங்கே தான் எங்களுக்கு நிரூபணமாச்சு. ஏன்னா அந்த பாலியப்பட்டு கிராம பகுதியில் கிட்டத்தட்ட 154 நாள் தொடர் போராட்டம் அந்த மக்கள் வந்து நடத்தினாங்க. தொடர் காத்திருப்பு போராட்டம் பல்வேறு வடிவங்களில் வந்து இந்த மக்கள் வந்து தொடர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான சிபிஎம் தோழர் இருக்கிறார். அவர் சைக்கிள்லேயே வந்து கிட்டத்தட்ட திருவண்ணாமலை நகரத்துக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆகும். சைக்கிள்லேயே போயிட்டு வந்து சைக்கிள்லேயே வந்து மக்கள் வேலை பார்க்குற ஒரு தோழர். அவர் அந்த பகுதியில் இருக்கிறாரு. அந்த பகுதியில் ஒரு கிளை இருக்குது, முக்கியமான சிபிஎம் கிளை இருக்குது. ஆனால் அந்த 154 நாள் போராட்டத்தில் அந்த கடைசி நாள் வரைக்கும் சிபிஎம் சார்பாக இருந்து ஒரு சின்ன அறிக்கை கூட வரல. சில நேரத்தில் போராட்டத்தில் வந்து இந்த மாவட்ட செயலர் வந்து கலந்துக்கிட்டாங்க, பங்கேற்றாங்க, சும்மா பேரளவுக்கு நின்னாங்க. அடையாளத்துக்காக அந்த ஒரு 50வது நாள், 75வது நாள், 100வது நாள் போராட்டங்களில் அந்த மக்கள் எழுச்சியில் வேறு வழியே இல்லாமல் அடையாளத்துக்காக அந்த இடத்துல வந்து ஒரு சிவப்பு துண்டு போட்டு நின்னாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக அலுவல்பூர்வமாக எந்த ஒரு சிறு அறிக்கை கூட அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற மாநில செயலாளர் PS சண்முகம் அவர்கள் வந்து அப்போ வந்து அங்கே வந்தார், அந்த கூட்டத்துக்கு வந்தார். அங்கே வந்து அருந்ததியர் காலனி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அன்னைக்கு அந்த கூட்டம் நடந்தது. அப்போ வந்தப்போ கூட PS சண்முகம் தோழர் அவர்கள்ட்ட வந்து நாங்கள்லாம் வேண்டுகோள் விடுத்தோம், நீங்கள் வந்து போகிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கீங்க தேர்தல் அரசியலில்,
நீங்கள் வந்து ஒரு இந்த போராட்டத்தை, இந்த மக்கள் போராட்டத்தை, இந்த சிப்காட் எதிர்ப்பு விவசாய மக்கள் இயக்கத்தை ஆதரித்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மக்களுக்கு எதிரான பிஜேபி வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். அந்த பக்கத்தில் மக்களுக்கு எதிரான சாதிய வன்முறை தூண்டுற பாமக வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். திமுகவும் சிபிஎம் தவிர எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப உறுதியாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சிபிஎம்ல கடைசி வரைக்கும் ஒரு பகுதி கிளை அளவில் கூட ஒரு அறிக்கை கூட இது வந்து இதுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், இல்லை நாங்கள் எதிர்க்கிறோம், இல்லை இந்த காரணத்துக்காக எதிர்க்கிறோம் கூட எந்த விதமான கிடையாது. அப்போது அங்கே இருந்த மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்கள் வந்து அதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, என்னங்க இதே எப்போயுமே இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிண்டால் வரும்போது கூட அவர் அதே தான் பதிவு பண்ணாங்க சிபிஎம்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில். நீங்கள் வந்து ஜிண்டாலை எதிர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எப்படி இரும்பு கேட்டு போடுவீங்க, உங்கள் வீட்டு ஜன்னல் கிரிலுக்கு எப்படி இரும்பு போடுவீங்க, வளர்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து விரும்பவே மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் சிபிஎம்க்கு தொடர்ச்சியாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில் இருக்கிற சிப்காட்டில் சங்கம் கட்டுறதும் அந்த மக்கள்கிட்ட லெவி வாங்குறதும் அந்த லெவியை வைத்து தங்கள் ஆடம்பரமாக வாழ்வது மட்டுமே தான் குறிக்கோளாக இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் மக்களோட நெருங்கி நின்று பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்து இது தேர்தல் பாதை வந்து ஒருபோதும் துணை கொள்ளாது, நமக்கு வந்து எந்த வகைகளுமே நமக்கு வந்து மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்காதுங்கிற ஒரு அழுத்தமான பாடத்தை வந்து எனக்கு ரொம்ப அழுத்தமாக எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த 184 நாள் தொடர் போராட்டம் வந்து சொல்லிக் கொடுத்துச்சு. இப்போ இன்னைக்கு சூழல் நம்ம பார்க்கறதுனா இந்த காவி கார்பரேட் ஃபாசிசம், இந்த ஆதிக்கம் இல்லையா, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டாக பிரித்து பார்க்குறேன். காவியை வந்து ஒரு ஒன்றிய அரசாகவும் கார்பரேட்டை வந்து ஒரு மாநில அரசாகவும் தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிற சூழலில். இங்கே ஒன்றிய அரசு வெறும் காவியா மட்டும் இல்லை, அது வந்து கார்பரேட் சேவையும் மிக அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள திராவிட மாடல்னு சொல்கிற, வளர்ச்சின்னு சொல்கிற, விடியல்னு சொல்கிற, ஸ்டாலின் வருவார் விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற போன தேர்தலில் முழக்க வச்சதாக இருக்கட்டும், இந்த தேர்தலில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு நம்மளை அடகு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போன தேர்தலில் என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதை என்னென்னலாம் செய்யலை, அதை மக்கள் கண்காணிக்கிறாங்கன்னு ரொம்ப தெரியுது. ஆனால் இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பர்சனல் ஈகோ வந்து இந்த திமுக அரசு வந்து ஒரு தெளிவான ஒரு பர்சனல் ஈகோவை கிளப்புது. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு போர் இது அப்படின்னு. இதே புரட்சிகர இயக்கங்கள்லேருந்து மேடைகளில் உழைக்கும் மக்களேன்னு முழங்கின மருதையன் உட்பட ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் முழங்கி அந்த மேடைகளுக்கு கீழே இருந்த அத்தனை தோழர்களுடைய அவ்வளோ உழைப்பை தாங்கி தின்று அந்த மேடையில் நின்று முழங்கிய அந்த துரோகிகள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சாதாரணமாக திமுகவுக்கு வந்து ஒரு ரொம்ப கேவலமான பிஆர் வேலை பார்க்கறதுக்கான வேலை பார்க்குறாங்க. இதுக்காக நீங்கள் மார்க்ஸ் இல்லை, நீ அரசியல் படிச்சிங்க இல்லை இல்லையா? சரி, நீங்கள் போகிறீங்க தேர்தல் பாதை வந்து திருடர் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தல் பாதைக்கு போகிறீங்க. அப்படி அங்கே ஏதாவது நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் இருக்குதானா? கிடையவே கிடையாது. செங்கடல்ல தொடர்ச்சியாக வந்து 2-3 இதழ்களில் ரொம்ப முக்கியமான இதழ்களை நான் பார்க்குறேன். போன இதழுக்கு முன்னால் இதழில் வந்து மு.க. ஸ்டாலினுடைய இங்கே நம்ம பாமர மக்களுக்கு இந்த விடியல் பயணம் அப்படிங்கிற அந்த இலவச பயண திட்டத்தை வந்து அவங்க எதுக்காக முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த உலக வங்கியோட ஒரு ஒரு கார்பரேட்டுகளுக்காக ஒரு குறைந்த கூலியும் உரிமைகள் கோராத ஒரு எந்த விதத்திலையும் போராட துணியாத பெண்களை உருவாக்குகிற ஒரு திட்டத்திற்காக அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக அந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு. தோழர், இங்கே வந்து நான் இந்த தேர்தல் பாதையை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுன்னா, இங்கே தேர்தல் பாதைனா யார் கட்சி இருக்குது? திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, இன்னும் பல சாதி கட்சிகள் எல்லாமே இருக்குது. அப்போ இதில் நமக்கு நம்ம எதையுமே தட்டையாக மறுத்துடக்கூடாது இல்லையா எல்லாத்தையுமே. அப்போ நம்ம எந்த அடிப்படையில் நம்ம இதை மறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற தேர்தல் களத்தில் இருக்கிற அத்தனை முகங்களும் அத்தனை கட்சிகளும் பெரும் கயமையோ தான் இருக்குது. தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிராக தான் இருக்குது. இங்கே இருக்கிற திமுக வந்து தன்னை வந்து முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னால் கூட ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பேப்பரை வந்து கொளுத்துறாரு. கொளுத்திட்டு அது ஏதோ பெரிய சாகசம் செஞ்சிட்ட மாதிரியும், அதை
இன்னைக்கு கூட நம்ம இந்த இந்த இது நடத்தும் போது கூட சில அறிவாளிகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தேர்தல் பாதை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேர்தல் இருக்கிறதுனால தான், நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பங்கேற்றதுனால தான் அந்த டீலிமிட்டேஷனை முறியடிக்க முடிஞ்சுன்னு கூட ஒரு வாதம் வைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது தோழர்களே. ஏன்னா நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் பாஜகலாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான கணிப்புள்ள ஆட்கள்லாம் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் முன்னோக்கி தீர்க்க தரிசனமாக வேலை செய்கிற ஒரு மிக நுட்பமான ஒரு தீவிரவாத அமைப்பு. அவன் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் இது ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சு கொண்டு வரான்னா ஏன் கொண்டு வரான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது. தேர்தல் நேரத்தில் அவன் கொண்டு வராமல் இருக்கலாம். அவனுக்கு தெரியாத இத்தனை பேர் இது எதிர்ப்பாங்க, இத்தனை பேர் ஆதரிப்பாங்க, இது தோற்கடிக்கப்படும் தெரியும். தெரிஞ்சும் அதை ஏன் கொண்டு வரானா, நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அதை எப்படி பார்க்குறேன்னா, அவன் ரொம்ப நுட்பமாக செயல்படுறான். தனக்கு கீழே இருக்கிற வேறு மட்டத்தில் இருக்கிற அத்தனை அணிகளுக்கும் அவன் வந்து என்ன பண்ணுறான், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும், அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடாக இதை செய்கிறான் தான் நான் பார்க்குறேன். அவன் ரொம்ப சாதாரணமாக அணுகலை, அவன் ரொம்ப உளவியலாக அணுகிறான். தங்களுடைய தோல்வியை தங்களுடைய வேறுபட்ட அணிகள்ல அத்தனை பேர்களுடைய தோல்வியை அவன் வந்து என்ன பண்றான், மண்டக்குள்ள ஏத்துறான். ஏத்துறது மூலமா என்ன பண்றான், அடுத்த இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா அடிமட்ட அந்த அத்தனை கிளை அமைப்புகளும் எவ்வளவு தீவிரமா வேலை செய்யணும்னா, ஒரு தீர்மானம் நம்மளுடைய தாய் அமைப்பு கொண்டு வந்ததை தோற்கடிக்கப்படுதுன்னா நம்ம எவ்வளவு சின்சியரா வேலை பார்க்கணும், எவ்வளவு நம்ம இன்னும் இந்த இந்துத்துவத்துக்கு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வேலை திட்டத்தை நம்ம இன்னும் எவ்வளவு வந்து சீராக வேலை பார்க்கணுங்கிற ஒரு உளவியலாக தான் நான் பார்க்குறேன். இது ஏதோ ஒன்று வந்து இன்னைக்கு வந்து அதை ஒரு ஏமாளி மாதிரி அதை கொண்டு வந்துட்டு அது தோற்கடிக்கப்பட்டதுன்றதை நம்ம நம்புறது இருக்கு இல்லையா. இங்கே உள்ள கருப்பு சட்டை அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எல்லாருமே கருப்பு சட்டை போடும்போது பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா, நாடாளுமன்றம் வந்து ஒரு ஒரு பன்றிகளின் கொட்டகை மாதிரி, அந்த எல்லாம் கருப்பு பன்றிகள் மாதிரி தான் தோணுச்சு அந்த கருப்பு சட்டை போட்டு. யாரை ஏமாத்துறீங்க அப்ப நீங்க தொடர்ச்சியாக? இங்க உள்ள தமிழகத்தில் உள்ள எத்தனையோ சாதி கலவரங்கள் நடக்கும்போது நீ கருப்பு சட்டை போட்டு சாதி ஆணவத்துக்கு எதிரான ஒரு ஃபைலை நீ கொளுத்திருப்பியா? நீ எத்தனையோ சிறை கொட்டாடி மரணங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சி ஏற்று நீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வந்து அந்த தீர்ப்பு வந்துச்சு, நம்ம எப்போதும் மரண தண்டைக்கு எதிரானவர்கள் தான். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொட்டாடி மரணங்கள் நடந்தது. இதே திருவண்ணாமலையில் நாங்கள் வேலை செய்யிட்டு இருக்கும்போது தங்கமணின்னு ஒரு மலைக்குறவர் வந்து கொல்லப்பட்டார். மலைக்குறவர் என்பதற்காகவே கொல்லப்பட்டார் அவர் சிறையில். அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க மேலே தொடர்ச்சியாக திருட்டு வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காவல்துறை இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிச்சு, அவங்கள வந்து ஏன்பா எப்பயுமே வந்து இது நீங்கள் சும்மா இருந்தால் கூட அவங்க திருட்டு வழக்கு தான் போடுவாங்க, நீ அதெல்லாம் கம்முன்னு அதெல்லாம் பிரச்சனை இருக்காது, நீங்கள் சொன்னது சாராயங்காய்ச்சுங்க, சாராயங்காய்ச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கலால்காரன் வந்து அவங்கள வந்து சாராயங்காய்ச்சி வச்சு அவங்ககிட்ட இருந்து மாமூல் வாங்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த தொழிலை போலீஸ் அழுத்தம் கொடுத்ததுனால செஞ்ச தொழிலை விட்டுட்டு திரும்ப அமைதியாக இருக்கும்போது அந்த தங்கமணி அப்படிங்கிறவருடைய மகனுக்கு வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அந்த கலால் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு லேடி, அவங்க வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சி இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க, மலைக்குறவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அலைகுடிகளாக இருக்கிற ஓட்டு வங்கிகளாக இல்லாத மக்கள்கிட்ட எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த தங்கமணியுடைய மகன் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லக்ஷ்மிங்கிற ஆய்வாளர் வந்து பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறல ஒரு 2 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா 2 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன், நானே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீ ஏற்கனவே சாராயம் காய்ச்சிக்கிற, அதனால் வந்து நீ இந்த காசு கொடுக்கலன்னு சொன்னால் உன் மேலே நாங்கள் பொய் வழக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அம்மா நீங்கள் என்ன வேணால் போட்டுங்க, என்கிட்ட கையில் காசு கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கல்யாண நெருக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மேலே வந்து அவர் கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50-55 வயசு, அவர் மேலே வழக்கு போடுறாங்க. இவங்க ரோந்து போன மாதிரியும், அவர் ரோந்து போகும்போது 2 35 லிட்டர் கேனை வந்து எடுத்துக்கிட்டு ஓடினார். அவர் ஒரு 55 வயசால் 70 லிட்டர் கேனு, இந்த கையில் 35 லிட்டர் இந்த கையில் 35 எடுத்துக்கிட்டு ஓடினார். ஓடும்போது நாங்கள் துரத்தி பிடிச்சி வந்து கேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன். திருவண்ணாமலை கிளை சிறைச்சாலையில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு கடுமையாக
அந்த காசு கேட்டு அந்த சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக வந்து இந்த தலால் இன்ஸ்பெக்டர் வந்து அழுத்தம் கொடுத்து வந்து கடுமையாக அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவருக்கு வலிப்பு வருது. வலிப்பு வந்தோடனே திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. சேர்த்து இறந்து போயிட்டார். அந்த இதுக்கு நாங்கள் அங்கே உள்ள எம்எல் தோழர்கள், நம்ம கண்ணன் தோழர், இன்னும் 2-3 தோழர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் போய் அந்த குடும்பத்துக்கு வந்து ஆதரவாக நின்னோம். நாங்கள் கிட்டத்தட்ட 5 நாள் வந்து அந்த குடும்பம் வந்து அந்த சவத்தை வாங்காமல் கடுமையாக போராடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தோம் நாங்கள். அப்போ இந்த அரசு எந்திரம் யாருக்காக வேலை செய்யறதுங்கிறது எனக்கு நேரடியாக ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அப்போ தான் இந்த சிப்காட் போராட்டத்தில் கூட எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. ஆனால் ஒரு ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நம்ம காலில் கெஞ்சி கதறி விழுந்து ஓட்டு வாங்கினவர்கள்லாம் யாருக்கு வேலை பார்ப்பாங்கன்றத அந்த 5 நாளில் நாங்கள் கண்கூட பார்த்தோம். அதுவும் எனக்கு வந்து தேர்தல் பாதையிலிருந்து திரும்புறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ அந்த சவத்தை வந்து உடலை வாங்க மறுத்து வந்து 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. அந்த மகள் வந்து அப்போ தான் ஒரு குழந்தை பெற்று ஒரு கை குழந்தையை வச்சிருக்கிற ஒரு மகளாக இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது மாவட்ட கண்காணிப்பாளர், அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு தலித், அவர் முருகேசன் சொல்லி, கடைசி வரைக்கும் அந்த 5 நாளில் அவர் வந்து யாரையும் சந்திக்கலை, யாரையும் பேசலை, எதுவுமே பண்ணல. அவர் வந்து ஏவா வேலுவுடைய மிக முக்கியமான ஒரு நபர். அவர் ஏவா வேலுவால் நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான நபர். இப்போ சென்னையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். அவர் கடைசியில் அந்த 5 நாள் வரைக்குமே அந்த குடும்பத்தை சந்திக்கவே இல்லை, அந்த குடும்பத்துக்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. அந்த டிஆர்ஓ தான் பேச விட்டாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து நார்த் ஜோன் ஐஜி வந்து இப்போ வந்து அவர் வேறு ஏதோ ஒரு கமிஷனர் போஸ்டிங் இருக்காரு, பிரேமானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் ஜோன் ஐஜி. அவர் அப்போ அந்த பகுதியில் இருந்து அவர் கிட்டத்தட்ட 3 நாள் அங்கே முகாமிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நார்த் ஜோன் ஐஜிக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் இந்த சவத்தை வந்து வாங்கி அடக்கம் பண்ணிடணும். நீங்கள் எதுக்கு? திமுக அரசு வந்து ஒரு சிறை கொட்டடி கொலை செஞ்சுருக்குது, அந்த கொலையை வெளியவே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அரசு வந்து ஒரு கொடுத்து அழுத்தினால அந்த ஐஜி வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அங்கே உட்காந்து கேம்ப் போட்டு உட்காந்துருக்கிறார். அந்த கேம்ப் போட்டு சும்மா உட்காரல, டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா அது திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவார். கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த திருநூறு போட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுருந்து உட்காந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். ரொம்ப அழகாக பேசுவார். அவர் பேசுறதுல வந்து நீங்கள் பொதுவாக நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த காவல்துறையிலையும் சரி அரசு அதிகாரத்தில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கவங்க தான் நம்ம வந்து நமக்கு எதிரிகளாகவே பார்ப்போம் பொது புத்தியில். நம்ம ஏன்னா நம்ம நேரடியாக அவங்கள தான் அணுகிறோம். ஒரு கிளர்க்கு, ஒரு குமாஸ்தாவை, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐயை தான் நம்ம வந்து நேரடியாக அணுகும்போது அவங்கள தான் ரொம்ப மோசமாக அணுகுவோம். அது கிடையவே கிடையாது. உண்மையிலே இந்த உயர் அதிகாரி இருக்கான்ல, குரூப் 1 எக்ஸாம் படிச்சுட்டு வரவர்கள், அவன் பக்கா கிரிமினல்ஸ். அவன் அந்த ஐஜி பேசுகிற பேச்செலாம் இருக்குல்ல, நீங்கள் உண்மையிலே கொஞ்சம் அசந்திங்கன்னா ஏமாந்துருவீங்க. அவ்வளோ தேர்ந்த பயிற்சி அதில், அவ்வளோ தேர்ந்த ஒரு முகபாவம். நான் ஒரு இயக்குனர்னால எனக்கு தெரியுது. அந்த நடிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் நடிப்பில் கூட சொல்லி வாங்கிட முடியாது இந்த நடிகர்கிட்ட. அப்போ நான் அப்போ தான் யோசிக்கிறேன், இவ்வளவு ஒரு நுட்பமான பயிற்சி இருக்கும் இவங்களுக்கு. அப்போ இந்த ஆட்சி அதிகாரம், அரசு அதிகாரங்கிறது வந்து யாருக்கானது? ஒருபோதும் வந்து எளிய மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு. அவர் பேசுகிறாரு ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஏன்னா தம்பி ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக 2வது நாள் வந்து அந்த திருவண்ணாமலை ஜிஹெச்சில் வந்து அந்த உடலை எத்தனை நாள் கழித்து நம்ம வாங்கினாலும் பதப்படுத்தி கொடுக்க வேண்டியது அந்த மாவட்ட மருத்துவமனையோட பொறுப்பு. ஆனால் என்ன பண்ணுறான்னா, அந்த உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இது வைப்போம் இல்லையா, நம்ம உள்ள அந்த உடலை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு குளிர் நிலை தேவைப்படும்ல, அந்த நிலையை குறைக்கிறான். குறைக்கும் போது என்ன சொல்கிறாரு, அந்த ஐஜி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு போல இருக்கு, ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் 2 நாள் அழுகிடும், நீங்கள் வாங்கி அடக்கம் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை இழந்த மகனுக்கும் மகளுக்கும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது என்னவா இருக்கும்? எவ்வளோ அழகாக உணர்வாக வந்து வேலை செய்கிறானா. இது ஏன் இந்த நேரத்தில் நம்ம இதை சொல்கிறோன்னா, தோழர்களே, இந்த அரசு அதிகாரமும் ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் ஒருபோது மக்களுக்கானது அல்ல.
ஏன்னா அவன் தொடர்ச்சியாக ரொம்ப தெளிவாக இருக்கான், யாருக்கா வேலை செய்யணுன்றது தெளிவாக இருக்கு. அந்த 5 நாள் கழித்து வேறு வழியே இல்லாமல் எப்போ வாங்கினாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த மகளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும், அப்படி ஒரு கட்டாயம் சூழல் இருக்குது. ஆனால் இந்த மகள் வந்து தந்தையோட பிரிவில் வந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. குழந்தையோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிற ஒரு கட்டத்தில் வந்து 5ஆவது நாள் வந்து இந்த வந்து சவத்தை வாங்குறாங்க. நாங்கள் தான் வாங்கினோம். இன்னும் எனக்கு அந்த வாசம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75% டீகம்போஸ் ஆன நிலையில் எங்களுக்கு கொடுக்குறாங்க 5 நாளில் பாடி. கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அதை வந்து வாரி அணைச்சி அந்த தந்தையை வந்து இறுதி அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சட்ட போராட்டங்கள் பண்ணி பார்த்தோம். நீ 75 லிட்டர் கேன் 70 லிட்டர் கேனை கொண்டு வந்து கொடுத்தல, நீ அந்த மகஜர் பண்ணியிருப்பல்ல, அந்த சாராயத்தை வந்து அழிச்சதுக்கான மகஜர் ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, அதை எங்கே ஊற்றுறீங்க, அந்த இடத்த சொல், நாங்கள் அந்த மண் எடுத்து நாங்கள் சோதனை பண்ணுறோம். இப்படி எத்தனையோ சட்டமுறைகள்லாம் நம்ம நாடாளுமன்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டமன்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் உட்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றுமே பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும். அது ஒரு வலிப்பு மரணமாகவே இன்னைக்கு வரைக்கும் அது பதிவு செய்யப்படும். நம்ம கண் முன்னால் இப்போ அஜித்னு ஒரு சிவகங்கையில் பார்த்தோம். அஜித்னு ஒருடைய மரணத்தை பார்த்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க தோழர்களே, அந்த அஜித் மரணத்துக்கு பின்னால் இருக்கிறது ஒரு சாதாரண பெண். அந்த பெண் நேரடியான அரசியல்வாதி கிடையாது, நேரடியான அதிகாரி கிடையாது, ஒரு அதிகார தொடர்புள்ள அரசியல் தொடர்புள்ள ஒரு பெண், அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்காக என்ன பண்ணப்பட்டது? ஒரு காவல்துறை உத்தரவு வழங்குது, மஃப்டியில் வரான், அத்தனை பேர் கூட்டு போய் அடிக்கிறான், கொல்றான். சாட்சிகள் இருந்துமே இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப இந்த தேர்தல் பாதைங்கிறது என்னவா இருக்குது? இந்த தேர்தல் பாதை கொடுக்குற அதிகாரமும் தேர்தல் பாதை யாருக்கானதா இருக்குன்னா, தேர்தல் பாதையில வலுவானவன் பின்னால இருக்கிற அந்த அதிகாரத்தின் மேல இருக்கிற ஆளும் வர்க்கத்தின் மேல அரசு வர்க்கத்தின் ஆளுகின்ற அரசுக்கு பின்னால் இருக்கிற நபர்களுக்கு தான் அது பயன்படும். ஒருபோது மக்களுக்கு அது பயன்படவே பயன்படும். நம்ம எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி வைப்போம். இதே சிபிஎம் சிபிஐக்கு நேரடியாக ஒரு கேள்வி வைப்போம். நீங்கள் இடதுசாரி அரசியல் பேசுகிறீர்கள், கம்யூனிஸ்ட் பேசுகிறீர்கள், பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிறீர்கள். என்னைக்காவது ஒரு நாள் தேர்தல் நேரத்தில் நீங்க திமுக காசு கொடுக்காத கட்சி உங்களால் சொல்ல முடியுமா? நீங்க கூட்டணி வச்சிருக்கிற உங்க ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிற அதிமுக இருக்கட்டும், திமுக எந்த கட்சிக்கு நீங்க தலைமைக்கு கீழே இருக்கிற அந்த கட்சி வந்து இது காசு கொடுத்து ஓட்டு வாங்காத கட்சி உங்களால் சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல துணிவு இருக்கா உங்களுக்கு? தேர்தல் நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? நாங்க நிக்கிற எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 6 தொகுதியிலோ 5 தொகுதியிலையோ நாங்க காசு கொடுக்கல, ஆனா மற்ற தொகுதிகள் எல்லாமே இந்த ஆளும் அதிகார வர்க்கம் காசு கொடுத்து ஓட்டு வாங்க உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. நீங்க கம்யூனிஸ்ட் சொல்லாதீங்க இல்லையா? மக்களை போலியா நீங்க ஏமாத்துறது. நீங்க சாம்சங் போராட்டத்தில் போய் அவ்வளவு துடிப்பா வேலை பார்க்குறீங்க, அந்த மக்கள் பக்கம் நிற்கிறீங்க, நல்ல விஷயம், வாழ்த்துறோம். ஒரு சங்கம் அமைக்கிற உரிமை கோரத்துக்காக நிற்கிறீங்க. இன்னைக்கு எத்தனையோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருக்கான், பொறியியல் படிச்சுட்டு அதை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு எத்தனையோ 4 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு முதுகு வலிக்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அத்தனை கோடி பேர் இருக்கான் தமிழ் இந்தியாவில். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவும் இந்த மாதிரி உதிரி தொழிலாளர்களுக்காக நீங்கள் என்னைக்காவது குரல் கொடுத்து சத்தமாக நின்றுருக்கீங்களா? இடது முன்னணின்னு சொல்றீங்க நீங்க கேரளாவில். யாருக்கா வேலை பார்க்குறீங்க? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட திமுகவுக்கான இணைய கைக்கூலிகள் மாதிரியே சிபிஎம்க்கு இணைய கைக்கூலிகள் இருக்காங்க. நீங்க சிபிஎம் சின்ன விமர்சனம் பண்ணிட்டா போதும், உடனே வந்து இவர் தூய்மைவாதம் பேசுறாரு, அந்த வாதம் பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாருன்னு ஏறி அடிக்க வந்துடும். நான் கேட்குறேன், கேரளாவில் நீங்க தேர்தல் அரசியலில் நின்று இன்னைக்கு யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? விழிஞ்சும் துறைமுகம் வந்து நீங்க யாருக்காக வேலை பார்த்து கொடுத்தீங்க? கேரளாவில் நீங்க வசதி அதானியோட கை கோர்த்து நிற்கிறீங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து ஒரு கார்பரேட்டுக்கு எதிரி, நாங்க வந்து முதலாளிகளுக்கு எதிரி அப்படின்ட்டு இங்க வந்து ஒரு போலி நாடகம் நடத்துறீங்க. இந்தியா முழுக்க சாகர்மாலா பாரத் மாலா திட்டத்தை அரங்கேற்றதுக்காக ஒரு வழியும் இங்க 8 வழி சாலை இங்க வேலை பார்க்குறான், பசுமை சாலை வேலை பார்க்குறான். கேரளா வந்து சில்வர் லைன் ஒரு வேலை பார்க்குறான்.
கடலோர மாவட்டங்கள் முழுக்க வந்து சில்வர் லைன் ஒரு ப்ராஜெக்ட் போகிறேன். அந்த ப்ராஜெக்டை யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறது? சிபிஎம் தான். பாராளுமன்றத்தில் கெஞ்சிரான் சிபிஎம் உள்ள ஜானோ யாரோ ஒருத்தர். பிஜேபி வந்து நாங்களும் ஒன்று தானே, நம்ம சேர்ந்து தானே இந்த வேலை பார்க்குறோம், இந்த எதுக்கு உங்கள் ஆளுங்களே வந்து இதுக்கு எதிராக போராடுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்போ இந்த தேர்தல் அரசியலில் இடதுசாரி போர்வையில் இருக்கிறவர்கள் இடதுசாரிகள் என்ற கேள்வி நமக்கு இருக்குது. தொல்லை ஒருபோதும் தேர்தல் அரசியல் என்பது நமக்கான அரசியல் கிடையாது. எத்தனையோ காலங்களில் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய வளர் பருவத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஒரு சிபிஎம் குடும்பத்தை பின்னணி சார்ந்த ஒருத்தன். என்னுடைய தந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து கிராமங்களில் வந்து ஒரு முற்போக்கு நாடகங்கள் போட்டு தேர்தல் பிரச்சார பாடல்கள் பாடி கடுமையாக வந்து சிபிஎம் பின்புலத்தில் வேலை பார்த்த ஒரு நபர். தமிழ்நாட்டிலையும் சரி, ஐரீன் தோட்டத்தொழிலாளர் சம்மேளனமான இடுக்கி ஜில்லாவில் ஐரீன் தோட்டத்தொழில் ஏலக்காய் எஸ்டேட்டில் அங்கே நிறைய தொழிலோட வேலை பார்த்த ஒருத்தருடைய மகன் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பயங்கரமாக ஒரு புல்லரிப்பாக இருக்கும் அந்த கோஷங்களை கேட்கும்போதும், அந்த ஊர்வலங்களில் நடந்து போகும்போதும். அந்த அரிவாள் சுத்திய நட்சத்திரத்தையுடைய அந்த ஒரு ரவுண்டு பிளாஸ்டிக் இது ஒரு தகரத்தில் இருக்கும், அது பின்னால் ஒரு பின்னு குத்தி இருக்கும், அது அப்படி பின்னாடி குத்து. அத்தனை வடமாநில தொழிலாளர்களை பார்க்கணும். இங்கே உள்ள தேர்தல் அரசியல் யார் இருக்கிறா? ஒரு பக்கம் திமுக, அவர்கள் வந்து ஒரு போலியான சமூக நீதி பேசிக்கொண்டு ஒரு பண்ணையார் ஆட்சி நடத்தி கொண்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சாதி வெறி பிடித்த, சாதி ஆதிக்கம் பிடித்த மாவட்ட செயலாளர்கள். அவன் ஆதிக்க சாதியுடைய அடிவெரடிகளாக தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும். சரி, திமுகவில் வந்து வாரிசு அரசியல் இல்லை, அது இல்லை, எல்லாருமே தேர்தலில் தான் சந்திக்கிறாங்க. உதயநிதிலாம் வந்து தேர்தலில் மக்களை சந்தித்து தேர்தலில் ஓட்டு வாங்கி தான் வந்து வராரு. ஆனால் என்ன பண்ணுறான்? ஒரு இடத்துலையும் ஒரு பேச்சு. நீ கொங்கு பெல்ட்டுக்கு போனால் அங்கே ராஜ் கவுண்டர் 400 முறை சொல்கிறேன். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சாதியை வந்து எந்த இடத்துல ஓட்டை எப்படி அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுல சாதியை தூக்கி பிடிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த இடத்துல சிரித்து பேசணும், எந்த இடத்துல வந்து செங்கலை தூக்கி காட்டணும். யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? சரி, திமுக அப்படி ஒரு பக்கம் இருக்குது. அதிமுக நம்ம அதன் மேல் ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடையாது, ஒருபோதும் ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க பண்ணையாளர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால் நமக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இணையதளத்தில் கூட கேட்பாங்க, நீ அதிமுக பற்றியில் எதுவுமே பேசல. அது பேசுறதுக்கான கட்சியே கிடையாது. அப்போ நம்ம அதை மறுதளித்து போகிறோம். சரி, அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க? காங்கிரஸ். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்டரி இல்லாத செல் ஆகிடுச்சு. ஏற்கனவே பேட்டரி இருந்தாலுமே அது ஒருபோதும் உழைக்கும் மக்களுக்காகவும் யாருக்காக வேலை செய்யாத ஒரு கட்சி. அது வந்து ஒரு அரை பாசிச பாஜக மாதிரி தான் அது இருந்தது ஏற்கனவே. சரி, அடுத்து புதுசாக முளைத்திருக்கிற புற்றீசல்கள் யாருன்னு பார்த்தோம்னா சீமான். நீ எங்கே போய் நிற்கிற? பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்ட்டு எங்கே போகிற? நீ சங்கராச்சாரிய மடத்தில் போயிட்டு மாட்டுக்கு புல்லு கொடுத்துட்டு இருக்கான். சரி, ஓகே, விஜய் எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போடுங்க. எப்போ எங்கள் கோலமே பெருங்கோலமாக இருக்கு இல்லை? விஜய் ஒரு பெரிய சுய மோகி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாகனத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எப்படி இருக்குது? கேப்ரே டான்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ உன்னுடைய மனநிலை என்ன? நீ அந்த கூடிய கூட்டத்தை நீ என்னவா பார்க்குற? அந்த மக்களை நம்ம தொடர்ச்சியாக தற்குறின்றோம். அது இல்லை, தற்குறி இல்லை அவங்க. ஏன்னா அவங்க அரசியல் வயப்படுத்தப்படாதவர்கள், நம்ம போய் அணுகாதவர்கள் அவங்க. இந்த திராவிட இயக்கமோ இங்கே உள்ள தேர்தல் அரசியல் இருக்கிற அமைப்பு பலமிக்க இடதுசாரி ஆட்களோ அவங்க வந்து ஒருபோதும் அந்த இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தவே இல்லை. அதோட விளைவு தான் அது. இன்னைக்கு வந்து இந்த விஜய் கூடுற கூட்டம், அவன் வரும்போது அந்த பைக்கில் போகிற கூட்டம், அந்த கத்துற கூட்டம், கூப்பாடு போடுற கூட்டம் எல்லாமே தேர்தல் அரசியலோட தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த தேர்தல் அரசியல் அதை மட்டும்தான் போய் நிற்கும் கடைசி வரைக்கும். நான் சிறு வயதில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பேன்? நான் கட் கமர் கட் கருணாநிதியை ஒழிச்சுக்கட்டுன்னு சொல்லியிருப்போம். இல்லை எம்ஜிஆரை வந்து வேற ஒரு பேர் சொல்லியிருப்போம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து அந்த காலங்களில் எழுச்சி பெறுகிற ஒரு தலைவர்களை நோக்கி இப்படி தான் விமர்சனம் வச்சுட்டு போயிருப்போம். இன்றைக்கி அப்படி தான் இந்த விஜய் விமர்சிக்கிற கூட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதோட வாக்கு வங்கியாக பார்க்கும்போது பெருசாக இருக்கும்.
அப்போ நமக்கு தேவையானது என்னவா இருக்குன்னா, இவர்கள் ஒருபோதும் எந்த கட்சிக்காரங்களும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம இடதுசாரிகள்னு சொல்லிக்கிற வாக்கு அரசியல் இருக்கிற சிபிஎம் கூட, சிபிஎம்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை, சிபிஐலாம் ஒன்றுமே இல்லை, சிபிஐன்னு ஒரு கட்சி இருக்காருன்னு தெரியல. எந்த விதமான ஆர்ப்பாட்டம் போகிற இவங்களாம் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவாங்க சிபிஎம்லையாவது, ஏதாவது ஒரு மைலேஜ் எடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து கை கொள்வாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சிபிஎம்மோட பார்வை எப்படி இருக்குன்னா, சமீபத்தில் வந்து வாச்சாத்தியோட ஆவணப்படம் வந்து அவங்க தயாரிச்சாங்க. நீங்கள் நோக்கத்தை பாருங்களேன், ஒரு தேர்தல் அரசியல் இருக்கனால நீங்கள் குறைஞ்ச மக்கள் பக்கம் நிற்காம நீங்கள் எப்படி வந்து ஆளும் அதிகாரத்தின் பக்கம் நிற்கிறீங்கன்றதுல எவ்வளோ அம்பலப்படுறீங்கன்றது தெரியுது. அந்த வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து அத்தனை துறை அதிகாரிகளை, பல்துறை அதிகாரிகளை வந்து நீதிமன்ற கூண்டில் ஏற்றி தண்டனை பெற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, இல்லைன்னு சொல்லு. அந்த வழக்கை பின் நடத்துனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிகள். ஆனால் அப்படி ஒரு வழக்கு பற்றின ஒரு ஆவணப்படம் வந்து நீங்களே எடுக்கிறீங்க. காமரேட் டாக்ஸ்னு ஒரு அமைப்பு, அவங்களே சிபிஎம்மோட அமைப்பு எடுத்துட்டு அந்த மக்களை வர வைக்கிறாங்க. வாச்சாத்திலேருந்து கிட்டத்தட்ட அத்தனை பெண்களையும் அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் வர வச்சு இங்கே என்எஃப்டிசி தாகூர் தேட்டரில் வந்து அந்த படத்தை முதலாக திரையிடுறாங்க. யாரை வச்சு திரையிடுவீங்க நீங்கள்? அப்படி ஒரு படத்தை யாரை வச்சு திரையிடணும்? மக்களுக்காக போராடிய தலைவர்களை வச்சு, தோழர்களை வச்சு, அமைப்புகளை வச்சு திரையிடணும் இல்லையா? தமிழகத்தின் வருங்கால அண்ணாசாரே கமலஹாசனை வச்சு திரையிடுறாங்க அவரோட தலைமையில். அந்த படத்தோட ஓப்பனிங் எடுத்துகிற நன்றி கமலஹாசன் போடுறாங்க. அவர் வந்து பார்த்ததுக்காக. கமலஹாசன் யார்? மையவாதம்னு ஒரு முன்னையான வாதத்தை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நபர். மதுரையில் சமீபத்தில் வந்து, அதாவது இடது வலது எல்லாமே வந்து மக்களுக்கு பயன்படாது, மையவாதம் தான் மக்களுக்கு தேவையானது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு, மறவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் பி. சண்முகம் அவர்கள் போய் பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசலாம், நமக்கு ஆச்சரியம் இல்லை. இந்த மையவாதத்துக்கு வந்து இடதுன்ற பேரில் இவங்களாம் போய் பேசுகிறாங்க. இதில் ஏன் சொல்கிறோம்னா, இவங்களால் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டாலினாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், இவர்கள் தான் தேர்தல் அரசியலில் தொடர்ச்சியாக பயணிக்கிறார்கள். நமக்கு ஒருபோதும் எந்த விடுதலையும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்தை நான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இதை நாம் வந்து அவர்களை நாம் குறை சொல்வது நம்ம வேலை கிடையாது, அவர்களை திருத்துவது நம்மளுடைய வேலை கிடையாது. இந்த இயக்கத்தை நாம் தெருவாக படிப்படியாக திண்ணையாக எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம், மக்கள் போராட்டம் மட்டும்தான் வென்றிருக்கு. ஜல்லிக்கட்டுலேருந்து, டெல்லி விவசாய போராட்டத்திலேருந்து, ஸ்டெர்லைட்லேருந்து எத்தனையோ போராட்டங்கள் வந்து மக்கள் போராட்டங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று. இதே சிபிஎம்முடைய வெண்மணி பத்திரிகைகளில் கூட அவங்க தொடர்ச்சியாக எழுதுறாங்க. அவங்களுடைய தோழர்கள்லாம் கூட இணையதளத்தில் வந்து என்னவா பதிவு செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து தேர்தல் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு வாக்கு வங்கி முக்கியம் கிடையாது, நாங்கள் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டி மக்களுக்காக வேலை செய்வோம், தயவுசெய்து வாங்க, தேர்தல் பாதையெல்லாம் விட்டுட்டு வாங்க, எங்களோட கரம் கோருங்கள். தேர்தல் பாதையை விட்டு நாம் மக்களை கட்டியமைக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை நாம் வந்து தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமக்கு பலம் சிறிதாக கூட இருந்து போகலாம், ஆனால் நம்ம வந்து தெருவாக தனியாக டீ கடையாக ஒரு சலூனாக நம்ம சென்று இந்த இயக்கத்தை முன்னெடுத்து மக்களை எங்களை கட்டி மக்களுக்காக மக்களோடு போராட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.